என்னடா விளக்குமாறும் கையுமா ஷெட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இது வேற ஒன்றும் இல்லைங்க, இது பட்டுப்புழு ஷெட்டு தான். இந்த பட்டுப்புழு ஷெட்டில் வந்து நிறைய ஊசிகள் தொல்லை இருக்குங்க. அந்த ஊசிகளுக்கு வந்து நம்ம என்ன தான் ட்ராப் வச்சாலும் ஒரு சில ஈக்கள் வந்து இந்த பச்சை வலை மேலே உட்காந்து உள்ளே போக ட்ரை பண்ணோம். உள்ளே போகிறத பார்த்து இவங்க வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பட்டுப்புழு வளர்ப்பில் இந்த ஊசிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அது மாதிரி இந்த வேலையை நம்ம கண்டிப்பாக பண்ணியாகணும். ஒருவேளை இந்த ஊசிகள் வந்து இந்த ஷெட்டுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பட்டுப்புழுக்குழு கூட உள்ளே போயிட்டு அதோட முட்டையை வச்சுட்டு வந்துடும். முட்டை வைக்கும் பொழுது அந்த முட்டை வந்து பட்டுப்புழுக்குள்ளேயே வந்து வளர்ந்து வெளியே புழு வரும். புழுவாக வெளியே வரும் பொழுது அந்த புழு வந்து செத்துரும். ஒருவேளை அந்த பட்டுப்புழு வந்து கூடு கட்டியிருந்து அப்படின்னா அந்த கூட்டுக்குள்ளேயே சாகும் பொழுது அந்த கூடு வந்து கரக்கூடாக போயிடும். அதனால் வந்து விவசாயிகளுக்கு வந்து நிறைய லாஸ் ஆகும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் இவங்க வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உள்ளே போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுதான் வந்து அந்த பட்டுப்புழு. அதுக்குள்ளே வந்து அந்த ஊசியை வந்து முட்டை வச்சுட்டு போயிடுச்சு. அப்படியே அழுத்தும் போது பாருங்கள், அந்த ஊசியோட லார்வா வந்து அப்படியே வெளியே வருங்க. இது போன்ற மேலும் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.